வைக்கணும். ஒரு 5 தான் ஒரு 3/4 மணி நேரம் வரும். இன்றைக்கி இந்த டாப்போடையே போய் பார்த்துட்றோம், உதறதா உதறலையா என்னென்னு. எதுவும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். டாப் நல்லா தான் இருக்குது. இந்த பின்னாடி மக்காடுக்கு ஸ்டே போடணும் ப்ரோ. மக்காட்டுக்கு ஸ்டே போட்டால் தான் ஓரளவுக்கு மக்காடும் இழுத்து பிடிக்கிற மாதிரி தான். இந்த வண்டிக்கு போட்டிருக்கும் பாருங்கதா, இது மாதிரி அதுக்கு போடணும். அது இல்லை, பெரிய வண்டிக்கு போடல. இதுக்கு ஏன் ப்ரோ மட்டும் போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நேற்று பின்ன கழட்டமா, அந்த பின்னை காணோம். பின்ன எங்கம்மா இப்போ யோசிக்கிறியா? புது பின்னெல்லாம் இல்லை. யோசிக்கிறியா? வா இந்தியலுக்கு வேறு பட்டை இறக்கி போடணும். வயக்காடு பட்டு வேறு வந்துருச்சு. டெக்னிக்கு கொடுத்தவனே நான், எனக்கே அப்பப்போ கிளாஸ் எடுக்கிறீங்கடா. நான் 2 கையில் இருந்துச்சு, அதுக்கு சொருவி தூக்கி போடங்காட்டி 1008 கேள்வி. சென்ற கையுங்க அந்த வண்டியை கழிட்டோம். கலப்ப கை ஒரு 2 வாங்கும். இங்கே தாண்டா இருக்குது அதோட கையா. இந்த 585 கை. இந்த டாப்பில் வேறு ஒரு சவுண்டு எதுவும் போட்டு தைக்காதனால எங்கேயோ வெல்டுக்குது வைக்காத விட்டாச்சா என்னத்துக்குன்னு தெரில, இப்படி சவுண்டு வருது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஒரு சவுண்டு கணக்கணக்கணக்கணக்கணக்கணக்கணக்கணக்கணன்னு வருது. பாப்பா அந்த கையை போட்டுட்டு டாப் மேலே ஏறு, அந்த சவுண்டு நின்றுதான்னு பார்த்துடலாம். கலகலன்னு வருது. பேசியாச்சா? உங்களுக்கு நல்லா வாட்ச் பண்ணுங்க, நல்லா கலகலன்னு அந்த சவுண்டு வருது. இந்த இடத்துக்கு ஒரு லைட் வரும், இங்கே ஒரு லைட் வரும், சென்டரில் ஃபேனு, வேலர் மீட்ரு இதெல்லாம் ரெடி பண்ணி ஆல்ட்ரு பண்ணி வைக்கணும். அப்புறம் மக்காட்டு மேலே வர கம்பி இதெல்லாம் ஒவ்வொன்றா நான் தான் ப்ரோ ஆல்ட்ரு பண்ணணும். இந்தமாதிரி பட்டக்காரரெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னாலும் அது செட் ஆகாது. நாம் ஒவ்வொன்றா ஆல்ட்ரு பண்ணி அப்படியே வச்சுக்க வேண்டியதான். யார்? சரி. அது அந்த யோகேஷ் தம்பியை நேற்று சொன்னான்டா. ஒரு ஃபோன் பண்ணுவாப்பிள்ளையில் ஒரு தம்பி ஃபோன் பண்ணி, ஆனால் இங்கேயே இருக்குதுங்கண்ணா, நம்ம ஆரம்பகாலத்துலேயே இருக்கு. கீழே போட்டு போதும். அதே டிப் விட்டு அதனால் கேட்டு பார்க்கலாம். அங்கே போனால் அங்கே 7000ங்கிறாங்க. இது நான் நீ எல்லாம் திருந்த மாட்டேங்கடா. அந்த பெரிய வண்டியில் ஒழுன்னு ஒழுந்து இப்போ தான் அது கொஞ்சம் நின்றுருக்குது. அது கிரீஸ், இது நிற்கல கிடையாது. அது கிரீஸ் இல்லை, இதுக்கு நம்பியிருப்போம். இதெல்லாம் ஆயிலே விடக்கூடாது, போயிடும் சீக்கிரம். அப்புறம் எப்பயோ ஒரு ஐட்டம் பிடிச்சதுன்னா விடலாம். பிடிக்குது, அதனால தான் விட்டோம். மாற போயிடுச்சு. அப்படி தான் 2 கை போய் கிடக்குது. 575 போய் கிடக்குது, 585 இதுவும் போயிட மாட்டேங்குது. உன்னுடைய பவரை காட்டி ஃபுல்லாக தூக்கிப்படாத, மக்காட்டில் இடிக்கும். மக்காட்டில் இடிக்காத மாதிரி அதில் இறக்கி போட்டு இன்னும் கீழே இறங்குற மாதிரி பண்ணணும். இப்போ அடியில் தான் தெரியும். முன்னாடி எதுவுமே பண்ணல.
தூக்க முடியலடா, தூக்க முடியல. அந்த பக்கம் செயின் லூஸாக இருக்குதா? அது சுற்றிட்டு போகுதுடா கொலவழி. சுற்றுது. அது ஒன்றை மாதிரி ஒன்று அடங்காதது. இப்போ பேசி பார்க்கலாம். இதுக்கு வந்து பாருங்க, ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போட்டோம். போகிறது கீழே இடிக்குமைங்க, அதெல்லாம் இடிக்காது. அங்கத்தோட மண்டையோட இது ஹைட்டாக தான் இருக்குது, அதனால் இடிக்காது. எடுப்பலாம். வெளியெல்லாம் சாண முடியாத ரோட் 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 ரோட். என்ன முன்ன மக்கால் உட்காடுறீங்க, அந்த வாட்டிலாம் குடிஞ்சு உட்காரணும். இதில் அக்கால்கிட்ட உட்கார்றதா இருக்கு. இப்படி தான் உட்காரணும். இதில் நல்லாவே நிமிந்தே உட்காரலாம். எட்டு போட்ட வாட்டி இந்த சவுண்டு குறையுமா குறையாதான் தெரியுது. படுத்து பார்த்துட்டுமா அப்படி தான் பார்க்கணும். அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் போயிட்டேன். உன் வெயிட்டுக்கே சவுண்டு இல்லைன்னா அதுக்கு சவுண்டு வராது. வேறைக்கு நம்பலாம். அப்படிதான் அதுக்குள்ள நீங்கள் எல்லாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கு சொல்லணுங்களா? ஹாப்பி பொங்கல் நல்வாழ்த்து. ஹாப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ப்ரோ. இன்னைக்கு பெரும்பொங்கல்ரா, நாளைக்கு மாட்டு பொங்கல்ரா. தைப்பொங்கல் இன்னைக்கு, நாளைக்கு மாட்டு பொங்கல், நாளான்னைக்கு கருநாள், அதுக்கப்புறமேட்டு எப்பவும் போலங்கிற நாள். நமக்கு எப்பவுமே எப்பவும் போல நமக்கு எந்த பொங்கலாவது இது 1000 போச்சுறாதான். நமக்கு வண்டிக்கு செலிப்ரேஷன் பார்த்தா நம்மளுக்கு வருஷம் ஒரு ஐட்டம் 1000 பூஜை. அதுதான் ஜனபதியாக இருக்கும். அது மட்டும்தான் ஜெகஜா கட்டுறதுன்னு கட்ட மரத்துன்னு நாளை மாட்டுதுன்னு வருஷத்தில் ஒரு அது கூட ஒரு சில பேர் செய்கிறதில்ல பாவம். ஏன்னா இதில் அவ்வளோ வருமானம் வருதில்ல. கையை வச்சா 5,000-6,000 சிங்கிள் வண்டியாக இருந்தால் எல்லாம் டெக்கரேட் பண்ணலாம். 4 வண்டிங்கும் போது யோசிக்கிறதா இதில் எல்லாம் இதுக்கு செலவு பண்ண போனால் ஒரு 10,000 ஆகிட்டு போயிருது. அதுக்கே ஒரு சில நாய்ங்கெல்லாம் போட மாட்டேங்கிறாங்க. முக்கால்வாசி பேர் லவ் பண்ணுறாங்க. அது ஆசைப்பட்டு இதான் ஒன்றை மாதிரி ஆளுங்கள்லாம் அடியில் ஒரு லைட்டு, மேலே ஒரு லைட்டு, வகை வகையாக ரெடி பண்ணுறாங்க. ஓட்டு உலுக்கி எடுக்குறாப்பா. டாப் வைக்கவும் பைசோட சுத்தமாக உலுக்கு. இது எல்லாமே தோப்பு தானே, எங்கே தொட்டக்காடு கிடக்குது. ஒரே ஒரு கம்மியாக இருக்கும். அதான் இருக்காங்க. அதாரத்தில் போகுதா, இது அதான் இருக்கும். அதுதான் நிறைய போட்டோன்னா அதுதான் போகுது. ஓகே உக்காணுட்டோம். இந்த அதுதான் நீங்கிறது. சொந்தகாரம் ராஜேந்திரன் நான் இறங்கிக்கிறேன். ஃபோன் பண்ண வராறான்னு பார்ப்போம். உனக்கு ஏன்னா இதில் ஒரு பொறாமை, வயலுன்னு இருந்தால் காட்டுக்கு ஆரம்பிச்சதெல்லாம் அப்படி இப்படி தான் இறங்குது ஐயா. இது என்ன வயல் அப்படி, அதோட இன்னும் மோசமான வயல்லாம் இருக்குது. நீ இன்னும் பார்க்கல. இது ஜேசிபியில் டோசிங் பண்ணிக்கிறாங்க.
இந்த வகையில் தான் நிறவணும் மாட்டேங்குது. சரி ஓட்டணும் மாட்டேங்குது. காட்டுக்காரருக்காக கட்டி ஃபோன் பண்ணிட்டு ஓட்டலாமான்னு கேளு. அந்த மஸ்தானிக்கு தான் நிறைய போட்டு அவுத்து விடுதாங்கண்ணா. சரி எல்லாம் சுற்றி சுற்றி ஓட்டுறதாம்மா ஓட்டு. ஃபஸ்ட்டு குறைக்க ஓட்டிப்பிடு, இல்லைன்னா நெட்டில் ஓட்டுறியா? எப்படி வேணா ஓட்டலாம் நம்ம இஷ்டத்துக்கு. சரி நீ எப்படி வேணாலும் ஓட்டு. எப்படி ஓட்டினாலும் ஒரு அந்தஸ்தாக இருக்காது, கோலம் போட்ட மாதிரி தான் இருக்கும். ஓட்டு. கல் இருக்குதான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்க. முதல்ல இதில் லெவர் மேலே கை வச்சுக்கிட்டே இரு. அதெல்லாம் குண்டாங்கல் கூட வரும். லோடு போல்ட்டு கட் ஆகி போச்சுன்னா வீட்டுக்கு போக முடியாது. இப்போ எடுறா, பாட்டு வேறு பாடிட்டு இருக்குது. ஏற்கனவே பாறை உடச்சிருப்பாங்களாட்டுக்கு ப்ரோ. பாறை உடச்சி குழியாக உடச்சி அதிலிருந்து எப்படி சொல்கிறது, மண் வேறு பக்கம் இருந்து போட்டிருக்குறாங்க. இது மாதிரி காட்டிலலாம் ஓட்டுறதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட்டார்னு போல்ட்டு கட் ஆகி போயிடும், லோடு போல்ட்டு. சும்மா விட்டு வாங்குவாங்க. இதே வந்து பைசன் பூமி புத்திராவாக இருந்துச்சுன்னா, டூ வீல் டிரைவாக இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு ஆழம் எடுக்கவே எடுக்காது. அது இந்த அளவுக்கு ஜேசிபி போட்டு மெதிச்சு போட்டு காட்ட மேலால் கீறிக்கிட்டு வரும். டாப் எதோ போடுற அமைப்பாகுதா? எனக்கு இந்த மக்காடு சின்னதாக இருக்கிறதுனால டாப் வந்து அகலம் கம்மியாக இருக்குது ப்ரோ. பைசன் பையோட கொஞ்சம் அகலம் கம்மி தான். டாப் ஒன்றும் அந்தளவுக்கு அகலமான டாப்லாம் சொல்ல முடியாது. பைசன் பையோட அகலம் கம்மி தான், சின்னதாக தான் இருக்குது. சென்டரை மட்டும் கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்கலாம். இந்த ஆட்டோ பாம் வந்து எல்லோன்னு மாட்டிக்குது அந்த செடிகள். இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. வைகாடு பட்டுற வேறு 5 கிலோ போட்டுற மாதிரி வந்துடும். அதுக்கு வேறு வேறு பட்டை எடுக்கணும், ஆயில் சீரிஸ் பண்ணணும். ஒரு வேலை போனால் ஒரு வேலை ரெடியாக இருக்குது. என்ன பண்ணுறது? சரி வேறு வழி இல்லை, பார்த்து தானே ஆகணும். நீங்கள் வண்டி கொடுத்து எவ்வளோ நாள் ஆகுது? சரி சரி. இப்போ யார் ஓடிட்டுக்கிறா? ஆமாம் ஜெகநாதனா. சரி சரி. ரொட்டேட்டர் மட்டும் தானே அவருக்கு? அவர் அந்த வண்டியை மாற்றவே மாட்டேங்கிறாரு. அந்த பைசன் பையா தான் வச்சு ஓட்டுறாரு. நான் எடுக்கும்போது 9 ரூபா வந்துச்சிங்கண்ணா. இன்றைக்கெல்லாம் 10 ரூபாய்க்கு பக்கமாக வந்துருச்சு அடுத்த வண்டி. நீ செடில் கீரோடு வந்துருச்சு. இன்னைக்கு செடில் இல்லை, நீ செடில் கீரோடு வந்துருச்சு. அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படியே ஒரே கியரில் அந்த பக்கம் போட்டு ஓட்டுறதுக்கு. இப்போ 5வது கியரில் இருந்தால் கூட அப்படியே ரிவர்ஸில் தான், அதே வேகத்தில் பின்னாடி. ஜாண்டியரில் கியர் பேட்டர்ன் கம்மி, 3ஆக போச்சு. இது 4. எல்லாம் காம்படிட்டர் வரும்போது எல்லாம் மல்டி பர்பஸ்க்கும் போது இப்போ நம்மளது பார்த்தீங்கன்னா ஐர்வேஸ்லேயே மொல்ல தான் போவோம். இப்போ ஜாண்டியர்லாம் இந்தாண்டு இருந்து அப்படியே தூக்கி 6 தூக்கி போட்டால் அந்தாண்டு என்ன கீர் இருக்குதோ அதே வேகம் பின்னாடி. இவங்கெல்லாம் இப்போ தான் வராங்க. கொஞ்சம் பெரிய வண்டியில் தான் இருந்துச்சு, இப்போ தான் எல்லாம் சின்ன வண்டியிலே கொண்டு வராங்க செடில் கீர்னு. அப்புறம் இன்றைக்கி பேலரு காட்டுற பாரு இப்படின்னு மல்டி பர்பஸ்ன்னு போகும்போது அந்த கீர் தேவைப்படுதில்ல. இல்லைன்னா எல்லாம் ஜாண்டியருக்கு போகிறாங்க. ஜாண்டியில் எனக்கு பிடிச்சது அந்த கீர் தான். இந்தபடி டிஎஸ்எல்லாம் மீதியாக போகுது. கீர் பேட்டர்ன் நமக்கு சொன்ன மாதிரி வாட்டமாக அமையும்.
எனக்கு தெரிஞ்சு இங்கே எங்கள் வட்டத்தில் முடிஞ்ச அளவுக்கு யார் எடுத்தாலும் வந்து ஜாண்டியர் கியர் பேட்டன் மட்டும் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. மைலேஜில் மட்டும் யாருமே ஜாண்டியருக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லைப்பா ஜாண்டியர்லாம் வந்து டேசி சேர்த்து போப்பா அப்படிங்கிறாங்க. இது வந்து இந்த பார்ட்டி வந்து நம்ம வாமல் பார்ட்டி இல்லை ப்ரோ. ஆல்ரெடி வேறு ஆளுங்களுக்கு தான் வச்சு ஓட்டுவாங்க, வேறு காட்டுக்காரர் தான் வச்சு ஓட்டுவாங்க. இப்போ ஏன் நம்மளை கூப்பிட்டுக்கிறாங்கன்னா அவர்கிட்ட 5 கலப்பு இல்லையாம், ஆம்பு கலப்பு மட்டும்தான் இருக்குதான். சரி ஐட்டம் காடு நிறைய இருக்கிறோம், 5 கலப்பையில் ஓட்டினா நல்லாயிருக்கும், இந்த கல்லுகளெல்லாம் வரும் தூக்கி விட்டுறோம், அப்புறமேட்டு நம்ம நார்மலாக கலப்பையில் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வண்டி கூப்பிட்டுருக்குறாங்க. வந்ததுக்கு கலப்பை உடையாத ஆம்பு உடையாத ஏதோ ஒரு 2 சால் ஓட்டி விட்டு ஓடிடலாம். இன்னுமே போடுறீங்க இது மாதிரி போட்டுக்காங்க. அதை விட்டுட்டு நார்மல் கலப்பெல்லாம் யாருமே யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இதே வந்து சாதா கலப்பை 5 கலப்பையாக இருந்தால் இந்நேரம் எத்தனை ஐட்டம் திரும்ப ஆம்பு கட்டாயிருக்கும். லோடு போல்ட்டு 9ஆக பிடிங்கிட்டு போயிடும். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கலப்பை எடுத்து மொத்தமாகவே ஒரு 4 போல்ட்டு மாற்றிருப்பேன். அவ்வளோ செடியும் லோடு போல்ட்டு கட் ஆகாது. இதில் அது ஒரு பெனிஃபிட்டு. டாப்பில் ஓரளவுக்கு வைப்ரேட்டே அவ்வளோ ப்ரோ நல்லா கரெக்டாக இருக்குது. முன்னாடி மட்டும் மக்காட்டுக்கு ஒரு ஸ்டே ஒன்று போட்டோம்னா போதும், ஓரளவுக்கு நல்லாவே பேலன்ஸ் ஆகிடும். தேவையில்ல தான் மக்காட்டுக்கு பின்னாடி பிடிக்கிறது. அது போட்டோம்னா மக்காடு கொஞ்சம் இதெல்லாம் மக்காடு ரொம்ப மெலுசாக கொடுத்து வச்சுட்டாங்க. ஏன்னா மக்காட்டுக்கு இல்லைன்னா ஆங்கில் போடுற மாதிரி ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு எப்படி சொல்கிறது, பின்னாடி ஆங்கில் போட்டோம்னா மக்காடி சேஃப்டியாக இருக்கும். அடுத்தது டாப் வீடியோ வரணும்னா ஓரளவுக்கு எல்லாம் செட்டிங்கெல்லாம் போட்டுக்கிட்டு நம்மளால் என்னென்ன ஒயரிங் செட்டிங்கு, ஃபேன் செட்டிங்கு இதெல்லாம் போட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் என்னென்ன ரேட்டுக்கு வாங்கினேன். இது வரலாம் டாப்புக்கு எவ்வளோ அடக்கம் ஆகிருக்குதுன்னா லேபரு ஜாமானம் ஒரு 5 ரூபா ஆயிருக்கு ப்ரோ. இது வரலாம் வண்டியில் இருக்கிற ஜாமானமே. டாப்புக்கு போடுகிற பைப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா C கிளாஸ் பைப் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இருக்கிறதுலே அவ்வளோதான். இதுக்கு மேலே போகணும்னா கோயம்புத்தூர் தான் போகணும், ஹெவி பைப்புன்ட்டாங்க. நமக்கு இந்த பைப்பே போதுமான பைப்பு, இதுக்கு மேலே ஹெவி தேவையில்லன்னு நினைக்கிறேன். பெல்ட் வாங்கணும், பெல்ட் எடுத்துகிட்டு வந்துட்டா வேலை முடிஞ்சுது. கலப்பை எந்த அளவுக்கு படுக்குது. ஹைட்ரோலிக் மேலே கையை வைக்கணும்னு சொல்லிவிட்டேன் மாப்பிள்ளை. ஹைட்ரோலிக் வைய விட்டுட்டு மணி அடிச்சிட்டு இருக்கக்கூடாதுரா அப்படின்ட்டேன். ஏன்னா கல்லுக்கு இது மாட்டி லவுக்குன்னு கட்டாயி தூக்கி விட்டுரும். லிவர் மேலே கை வச்சா தான் டக்குன்னு எதாக இருந்தாலும் பண்ண முடியும். நீ அதை விட்டுட்டு லிவர் விட்டுட்டு ஆடிட்டு இருக்காரா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டேன். அதில் சென்சிங்கில் லோ சென்சிங்கில் தான் போட்டுக்கிறேன், ஹை சென்சிங்கில் போடல. ஏன்னா நிறவன காடு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அப்பயே ஒரு டவுட்டு. அதனால தான் நான் மாட்டும் போதையே வந்து லோ சென்சிங்கில் போடு, ஹை சென்சிங்கில் போடு, லோ சென்சிங்கில் போடாத அப்படின்ட்டேன். லோ சென்சிங்கில் போட்டோம்னு வச்சுக்காங்க கலப்பை லைட்டாக கல் மாட்டினா கூட தூக்காது. இது வந்து கலப்பை தூக்கி விட்ரும். என்ன இன்னொரு ஐட்டம் கூட ரிவேர்ஸ் போய் வந்துக்கலாம். ஆனால் மாட்டிக்கிச்சுன்னு என்ன பண்ணுறது, அதுதான் பிரச்சனை. மாப்பிள்ளை பாருங்க காட்டிலெல்லாம் அணுகுண்டாக தூக்கி போட்டானா. இதில் வேறு பெருமை பாரு மாமா, நான் குண்டு குண்டாக தூக்கி போட்டேன் அணுகுண்டா அப்படிங்கணும். எல்லாம் வெறும் கல். இந்த கல்லெல்லாம் பொறுக்கணும். எடுத்து அடுத்தது ஒரு கலப்பையில் ஓட்ட முடியும். ரொட்டேட்டரில் ஓட்டணும்னா சுத்தமாக அந்த கல்லெல்லாம் பொறுக்கணும். இதுக்கு 5 கலப்புக்கே எத்தனை கல் வருதுன்னா நான் ஆம்பு கலப்புக்கேன்னு எத்தனை கல் வரும். ஏன்னா இந்த கல்லெல்லாம் உள்ளே வந்து மறைஞ்சி போய் கிடக்கும். இந்த வஞ்சியில் மறைஞ்சி போய் கிடக்கும். இதே ஆம்பு கலப்பையில் ஓட்டினோம்னா இன்னும் நிறைய கல் மாட்டணும்னு வச்சுக்கோங்களேன். பார்க்கலாம். அங்கே ஒரு பெரிய கல்லாக இருக்குது. மாப்பிள்ளை வண்டியை சென்டரில் விட்டு வருவானா இல்லை அல்லையில் விடுவானான்னு பார்க்கலாம். ஏன்னா வண்டி அடியில் பேஸ் பண்ணுறதுக்கு மேலே உயரமாக இருக்குது. இந்த கல் குட்டாம எல்லாம் எதுக்கு விட்றானே தெரில. இந்த கல் குட்டா மேலே விட்டானா இந்த கல் உருண்டு போய் டிஸ்க்குள்ளே தான் விழுவோம்.
எங்கள் சைடு தண்ணி மோசமாக என்னன்னு தெரில ப்ரோ. அதுங்காட்டியும் ஃப்ரண்ட் வீல் டிஸ்கெல்லாம் அதுங்காட்டி சேறு சகுதி எல்லாம் நாசாகி கிடக்குது. வேற வெயில் வேற ஓட்டு தாட்டுன்னு தாட்டுது. அஞ்சு கலப்பை மட்டும் ஓட்டுனீங்கன்னா யார் ஓட்டுனீங்கனாலும் நண்பா லிவர் மேலே கை வச்சு ஓட்டுங்க. நீங்கள் ஓட்டினாலும் சரி, டிரைவர் ஓட்டினாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு லிவர் மேலே கை வச்சு ஓட்ட சொல்லுங்கள். அப்போ தான் வந்து சேஃப்டி, வண்டி பின்னுக்கும் சேஃப்டி, கலப்பையோட லோடிங் போல்ட்டு பட்டை இது எல்லாத்துக்குமே சேஃப்டி. அதை விட்டுட்டு 4 வீல் டிரைவ் தானே அதெல்லாம் இழுத்துக்கிட்டு போயிடும்னு நினச்சோம்னா வசமாக ஏதாச்சும் கல் மாட்டுச்சுன்னா ஒன்று லோடிங் போல்ட்டு கட்டாகும், இல்லையா வண்டியில் மாட்டுக்குத கை செட்டோட காது பின்னு கட்டாயிரும். இது எது வேணாலும் நடக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி கல்லுக்காடு 5 கலப்பை எந்த கலப்பை ஓட்டினாலும் லிவர் மேலே ஒரு கை வச்சு ஓட்டுங்க. ஒரு கையில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ யார் ஆல்டர்னேட் ஸ்டேரிங் ஓட்டுறா, எல்லாமே பவர் ஸ்டேரிங்க்கு வந்துருச்சு. அதனால் வந்து ஒரு கை அங்கே வச்சுட்டு ஒரு கை வச்சுக்கலாம். என்ன 2 கையும் வந்து ஸ்டேரிங்கில் வச்சு ஓட்டணும்னா இல்லை, காட்டில் வந்து ஒரு கையை அதுலேயும் ஒரு கையும் இதில் வச்சு ஓட்டுறது தான் சேஃப்டி பக்காவாக இருக்கும். டாப் ஒன்று போட்டாச்சு, பம்பரம் ஒன்று ரெடி பண்ணி பம்பரம் ஒரு மாடல் போட்டு பம்பரை போட்டால் வேலை முடிஞ்சு போயிடும். பண்ணியிருக்கிறாங்க. வியாபாரம் டாப் எதாவது பரவாயில்லையா மாமா? டாப் நல்லா இருக்கு. அங்கங்கே பாருங்க, ஓரளவுக்கு அமைப்பாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா? நிறையா இருக்குது. ஓரளவு இல்லை, நல்லாவே இருக்குது. அது டாப் ஈக்குவலாகவே இருக்குது. பாதுகாப்பாக வச்சுக்கணும், இங்கேயும் இடிக்காத வச்சுருக்கணும். அதுதான் மேட்ரு. அவ்வளோதான், கிளம்பியாச்சு வீட்டுக்கு தான். நேரம் வீட்டுக்கு ஏப்பா